நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாவும் அதே சமயம் ஒரு பெரிய ஆச்சரியமாவும் இருக்க போகுது. குர்ஆன்ல அத்தியாயம் 44 அத்துகான்னு பேரு. அப்படின்னா அரபில புகையின் அர்த்தம். ஒரு அத்தியாயத்துக்கே ஏன் புகையின் பெயரை வைக்கணும்? அதுக்கும் உலக அழிவுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க அலசலாம். இந்த அத்தியாயம் முழுவதுமே இறைவனின் வல்லமையையும் முந்தைய சமுதாயங்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுது. முக்கியமா மக்கள் உண்மையை மறுக்கும் போது ஏற்படும் விளைவுகளை பற்றி இது எச்சரிக்குது. அதுல வர்ற 10வது வசனம் தான் இன்னைக்கு சயின்ஸ் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்குது. அந்த வசனத்தை கேளுங்க. ஆகவே வானம் தெளிவான ஒரு புகையை கொண்டு வரும் நாளை நீர் எதிர்பார்ப்பீராக. வானம் புகையை கொண்டு வரும் சொல்லப்பட்டிருக்கு. இப்பதான் நவீன வானியல் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நட்சத்திரங்கள் வெடிச்சு சிதறும் போதோ இல்ல பிரபஞ்சத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும் போதோ காஸ்மிக் டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விண்வெளி தூசுகள் உருவாகுது. இது பார்க்கிறதுக்கு அப்படியே ராட்சத புகை கூட்டங்கள் மாதிரி இருக்கும். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்தின் தொடக்க காலத்துல இப்படிதான் புகையா இருந்தது. அதே மாதிரி பிரபஞ்சத்தின் முடிவிலும் இந்த புகை கூட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்துல வாழ்ந்த ஒரு மனிதருக்கு விண்வெளியில காஸ்மிக் தூசு இருக்கும்னு எப்படி தெரியும்? ஆனா குர்ஆன் தெளிவான புகை அப்படின்னே குறிப்பிடுது. இன்னைக்கு நாம ஹப்பிள் டெலஸ்கோப் மூலமா பார்க்கிற அந்த நெபுலாக்கள், தூசு மண்டலங்கள் எல்லாமே புகையை போலதான் காட்சி தருது. உலக அழிவின் போது பிரபஞ்சத்துல ஏற்படுற மிகப்பெரிய மாற்றத்தால வானம் முழுதும் இந்த புகை மூட்டம் சூழுங்கிறது இன்னைக்கு அறிவியலோட ஒத்து போகுது. சோ அத்துகான் அப்படிங்கிற இந்த அத்தியாயம் வெறும் கதை அல்ல, அது வரப்போற ஒரு காலத்தோட அடையாளம். அறிவியலும் குர்ஆனும் இந்த இடத்துல கை கோர்க்கிறது உண்மையாவே ஆச்சரியம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.